தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், இப்ப ஞானசேகரன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின விரிவான தகவல்கள் என்ன, சொல்லுங்க. தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், தற்போது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஞானசேகரன் கால் முறிந்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்த ஞானசேகரன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட சைதை கிழக்கு பகுதி திமுக துணை அமைப்பாளர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது கால் முறிந்து கை முறிந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஞானசேகரன் பூரண குணமடைந்ததால் காவல்துறையினர் அவரை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவரை விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.